சைமன்ஸ் ஒரு கணித மேதை மிக மில்லியனர் சைமன்ஸ் நம்ம ஊரில் செடிகளுக்கும் தேசிய காலேஜ் பக்கத்தில் தேசிய முத்தையா புரியல பெருந்தகை அது வந்து என்னென்னா ஒரு காலத்தில் நேரு வந்து ஒரு தமிழ்நாட்டு ஒரு டாக்டர் கொடுத்துருக்காரு ஒரு டேப்லெட் ஆரம்பிச்சிருக்கோம் சிஎஸ்சி அதுக்கு இடம் வேணும் இது நேரு உடனே என்ன 200 ஏக்கர் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் யோசிச்சு நேரு வந்து செக்ரட்டரி வந்து நல்ல விஷயம் கொடுக்கலாம் அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ஜென்யூன் பெரிய பேரெல்லாம் நம்ம ஊரில் இருக்காங்க. அசீம் பிரேம்ஜி வந்து நினைப்பாங்க நம்ம ஊர் பத்தாது நிறைய பங்கு உதாரணமாக சென்னை மட்டும் எடுத்தீங்கன்னா 20 பில்லியன் இருக்குது. 1 பில்லியன் 7,000 கோடி. Steam reform. Yeah. I want to answer the last bit. Less density. Helium is second. Hydrogen is third. Right? Okay, you are right. Good. This is basically water with no CO2. Green hydrogen. Sure? Good. Thank you. Hydrogen and oxygen mixture. Somewhere or something very good. You are student or faculty? Student. PhD. Steam reform. Yeah. I want to answer the last bit. D for Delhi. B for Bombay. You already mentioned the right answer. Good. D. B. D for medical information. Yes, ma'am. Okay. Somebody says A. Who said A? Okay. C for information. Right. Any other answer? Information and detail form. Detail form. Detail and detail. Water reaction is the part of CO plus H2 should be converted to. So the right answer Steam is reformation. good. Very good. Yellow வந்து I'm not very sure because phosphoric acid தான் yellow color sodium and other salts அதனால கலர்லெஸ் அது நல்ல thank you for your efforts. Thank you. blue சுடிதார் thank you madam. யாரு சி சொன்னது கரெக்டா ஸ்டூடண்ட்ஸ் யார் சொன்னது ரைட்டா சி யார் சொன்னது A B C D Maybe I have to cathode. correct. In the future, can I use waste from dye industries? They also Definitely cut. leather industry, milk industry. இதை எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரே சமயத்தில் ரன் பண்ணோம். The amount of energy that was produced from பால் பண்ணையிலேருந்து மாதவரத்துலேருந்து எடுக்கிறதுல தான் ஜாஸ்தி இருக்குது. ஏன்? Milk நிறைய ஆர்கானிக் கண்டென்ட், லாக்டோஸ் ஆர்கானிக் கண்டென்ட். லெதர்லையும் ட்ரை பண்ணியிருக்கோம், எல்லாத்துலேயுமே வந்தது எனர்ஜி. அதே மாதிரி without platinum, can I use Yes. extract energy from light material? which பண்ண முடியுமா? Photocatalytic processமே it is half the way in the process. Protons and ஆஃப் பண்ணுங்க. Thank you.
நீங்கள் பயன்படுத்தணும். நிறைய ஆற்றல் நீங்கள் உதவி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கடைசி பாடத்தில் இருக்கோம். இப்போ 140 1000 கோடி வர பிறகு 140 கோடி நம்ம இந்தியர்கள் இருக்க போகிறாங்க அந்த இதில். ஓகே, அப்போது நம்ம இங்கே போனோம்னா அப்படின்னா நம்ம வெற்றியாக இருப்போம். ஏன்னா ஜிடிபிங்கிறது ஒருத்தருடைய வெற்றி மாதம் ஒரு ஆள் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கிற மாதிரிக்குள்ள ஒளிச்சேர்க்கைங்கிறது இந்த இதெல்லாம் பற்றி பண்ணுறது பண்ணுது. அந்த இன்ஜினியரை நம்ம கடவுள் இருக்கிறோம் நேச்சருங்கிறது எல்லாம் வச்சுருக்கோம். அவர் கொஞ்சம் ஸ்லோ, அவர் மெதுவாக பண்ணுறாரு. நம்ம மனுஷனுக்கு இந்த பிடிச்சிக்கிறதுக்கு வேகத்துக்கு அவரால் பண்ணி கொடுக்க முடியல. நாங்கள் அவ்வளோ காம்படிஷன் ப்ரொடியூஸ் பண்ணி தரலாம். அவ்வளோ சாப்பாடு கொடுத்தா வேகமாக இந்த ஒளிச்சேர்க்கை பண்ணணும். அதுக்குலாம் இந்த மாதிரி ஒளி இதை ஊக்கிகளை உருவாக்க வேண்டியது அவர் பண்ண முடியாத மனுஷன் சில விஷயங்கள் வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று. ரெண்டாவது கேட்டுருக்கீங்க ஆர்கானிக் சோலார் செல்லை பற்றி கேட்குறீங்க. கரிம மின் தகடுகளுக்கு பற்றி உங்களுடைய இது கேட்குறீங்க. அது வந்து கரிம ஆக்சுவலாக ஆர்கானிக் சோலார் செல் நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கு எம்சிசி வந்து ஒரு 3% தான் இருக்குது. நம்ம மற்றதுலாம் ஒரு 10% மார்க்கெட்டில் இருக்குது. அதுக்கு சில அட்வான்டேஜ் இருக்குது. என் சட்டையிலே அதை பிரிண்ட் பண்ணி சட்டையை போட்டுட்டு போனோம்னா என் செல் போனது சார்ஜ் பண்ணிட்டு போய் நான் முறையில் மாற்றம் பண்ணிங்கன்னா ஃப்ளெக்சிபிள் சோலார் செல் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஆனால் அதில் சொல்யூஷன் ப்ராசஸ் அதில் எனர்ஜி பே பண்ணிட்டு அது ரொம்ப கம்மியாக ஆகும். மாதிரி கார்பன் சொல்யூஷன் ப்ராசஸ் ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்ல அட்வான்டேஜ் இருந்தாலும் யூஸ்வலாக நம்மளுக்கு பாலிமர் யூஸ்வலாக குட் கொஸ்டின். ஆக்சுவலாக நிறைய மீசோபோரஸ் மெட்டீரியல் இருக்குது. சியோலைட், மெட்டலாகான் ஃப்ரேம்வொர்க், காப்ஸ் அப்படிலாம் இருக்குது. இன்னும் நைட்ரஜன் பேஸ் மெட்டீரியல் தான். அதில் ஹைட்ரஜன் வந்து பிசிக்ஸ் ஆப்ஷனில் வருது. இப்போ சேலஞ்ச் என்னன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இது என்னென்னா ஒரு -25 டிகிரி சென்டிகிரேட்லேயே எல்லா ஹைட்ரஜனும் வெளியே வரும். அப்போ ஹைட்ரஜன் சொல்யூஷன் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு சர்வீஸ் நேரத்தில் பெட்டர் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் வீச போகிறதுனா சர்வீஸில் ஃபங்க்ஷனலைஸ் பண்ணணும். அதுக்கு செயல்பாடு திறனை இது பண்ணி இந்த பிசிக்ஸ் ஆப்ஷன் இல்லாமல் கெமிஸ்ட் ஆப்ஷனோ அந்த மிக்சட் பாடி மாதிரி வந்து ஸ்ட்ராங்காக பயன் பண்ணுறதை பண்ணணும். அப்போ ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் சயின்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இது அதில் ஒட்டணுங்கிறத பண்ணணும். இதுக்கு நான் வந்து பார்த்தா மீசோபோரஸ் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் பெரிய ஆகுது. எரிப்பது மாதிரி நாங்கள் எறும்புல ஒர்க் பண்ணுறவங்க யாரையாச்சும் வேலை பண்ணால் அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்க சாப்பாடு போடுறதுக்கெல்லாம் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் தேவைப்படுது. ஓகே, இது ஒரு பாட்டில் இருக்குது. அதில் நாங்கள் சிலது அதில் தான் இப்போ 2D மெட்டீரியல் இருக்குது. அந்த திருப்பிடணும் அதில் முதல் மாடல் இதை பண்ணி கண்டுபிடிக்கணும். அப்போ அதில் சர்ஃபேஸ்லாம் வெவ்வேறு மெட்டல் ஆன்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி அதுக்கு போய் ஸ்டோர் பண்ணுறது, அதில் நிறைய ஆராய்ச்சி நாங்களே பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பற்றி காசு பண்ணல. இது பியூர் மோப்ஸ் காபஸ் மெட்டீரியல்ஸ் நாட் வரும். நம்ம அதுக்கு சர்வீஸில் வெவ்வேறு இதில் போட்டு ஃபங்க்ஷனலைஸ் பண்ணி கூபோஸ் டைப். For the solar cell, do we need a ETL layer, HCl layer? Because perovskite material people are using anti layer sandwich between ETL and HCl layer. So in the calculation telling that this material is a good material for perovskite solar cell or some other whatever this is. So in such case, ETL is needed, also HCl is needed. Electron transport layer, cold transport layer, all these things are needed. There is a multiple level of approach that we can do. Okay, this is not pure material. Where there is no pure material of any use. We know only white diamond, but we have green diamond. It is a different material, but that is very interesting, right? அதே மாதிரி இதில் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் இந்த லேயர்லாம் போடும்போது இன்டர்ஃபேஸ் ஆகும். இன்டர்ஃபேஸ்க்கு ப்ராப்பர்ட்டிஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் போத் லேயர் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட். இதுக்கு எங்கள் மல்டி ஸ்கேல் மாடலிங் போகணும், டிவைஸ் மாடலிங். இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ். முதல்ல குட் அப்சார்பரை கண்டுபிடிக்கிறோம், குட் எலக்ட்ரான் டிரான்ஸ்மிட் லேயர், குட் அப்புறம் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குது. திஸ் இஸ் எவரிதிங். ஓகே, அல்டிமேட்லி அதனால தான் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கன்வென்ஷன் சோலார் செல்ல இப்போ அதோட மூணு லேயர் நம்ம
the advantage is a heterotonic structure because it is the band gap வந்து இதில் வந்து பேண்ட் கேப் இருக்கும். பேண்ட் கேப் வந்து நம்ம டியூனபிள் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ அதுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது அக்கார்டிங் டு ஏதாவது இது வந்து அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தோன்னா சிலிக்கான் கார்பைடுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து எனார்மஸ் அப்ளிகேஷன் இருக்குது. இது வந்து இதுவும் ஒரு மரபணு சார்ந்த மின் அடர்வு செயல்பாட்டு கோட்பாடு டென்சிட்டி ஃபங்க்ஷனல் தியரி. அதை அடிப்படையிலான கணக்கீடுகளை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் முக்கியமாக புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் மருத்துவ பயன்பாட்டுக்கான பொருட்களை நாங்கள் வந்து இந்த கோட்பாட்டின் மூலமாக ஆராய்கிறோம். இது வந்து ஒரு செயல்பாட்டு ஆராய்ச்சியாளர்கள், அதாவது எக்ஸ்பெரிமெண்டலிஸ்டுக்கு ஒரு முன்னோடியாக நாங்கள் வந்து கணித்து கொடுப்பது அவர்களுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும். அதை பின்பற்றி அவர்கள் அந்த பொருட்களை அவர்களுடைய ஆய்வகத்தில் தயாரிக்கலாம். பிறகு அவர்கள் அந்த ஆய்வகத்தில் தயாரிக்கக்கூடிய பொருட்களின் பண்புகளை எங்கள் டிஎஃப்டியின் துணை கொண்டு அவர்கள் மேலும் புரிந்து கொள்ளலாம். இதுதான் இந்த ஆய்வின் முக்கிய நோக்கம். இந்த பொருளடக்கத்தில் இன்றைக்கு நான் சொல்ல போவது பல் செயல்திறன் பொருட்கள், மல்டி ஃபங்க்ஷனல் என்று சொல்லக்கூடிய பல் செயல்திறன் பொருட்கள். உதாரணமாக இந்த மல்டி ஃபெராய்ட்ஸ் பற்றி முன்பே ஆற்றலை கணக்கீடு செய்வது, இல்லை என்றால் அதை சுற்றியுள்ள அணுக்கருக்களோடு அதுக்குள்ள ஆற்றலை கணக்கீடு செய்வது என்பது சிரமமாக இருக்கும் என்பதால் நாம் என்ன செய்கிறோம், ஒரு எலக்ட்ரான் மொத்தமாக ஒரு திண்மத்தில் பரவி கிடைக்கிறது. நமக்கு தெரியும் ஒரு எலக்ட்ரான்கள் கண்டிப்பாக அவை இயங்கிக் கொண்டே இருக்கின்றன, சுழன்று கொண்டே இருக்கின்றன. அப்ப அந்த எலக்ட்ரான்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மின் அடர்வை கொடுக்கின்றன. அந்த மின் அடர்வை தான் நாம் இங்கே டென்சிட்டி என்று சொல்கிறோம். அந்த மின் அடர்வை பொறுத்து தான் அந்த ஆற்றல் மாறுபடுகிறது. அந்த எலக்ட்ரான்கள் எவ்வாறு தங்களுக்குள் இயங்குகின்றன, எவ்வாறு பிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலோடு இயங்குகின்றன என்பதை பொறுத்து தான் அவர்களுக்கு பண்பு மாறுகிறது. எனவே இந்த டிஎஃப்டி என்று சொல்லக்கூடிய இந்த தேற்றத்தின் முக்கிய கூறு என்னவென்றால், ஒரு பொருளின் அதிகமாக எண்ணுவோம், அதிகமாக உழைப்போம், அதிகமாக வெற்றி. நன்றி பேராசிரியர். அதாவது எனர்ஜி பேண்ட் கேப் ரெடியூஸ் ஆகுது. நமக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா ரெண்டு கேப் வரும் சார். இப்போ நம்ம வந்து ஒரு இன்டர்மீடியட் பேண்ட் வரும்போது இறை ஆற்றல் கற்றையிலிருந்து இடைநிலை ஆற்றல் கற்றைக்கு ஒன்று, இடைநிலை ஆற்றல் கற்றையிலிருந்து கடத்து ஆற்றல் கற்றைக்கு ஒன்று, ரெண்டு, அதுக்கப்புறம் இறை ஆற்றல் கற்றையிலிருந்து கடத்து ஆற்றல் கற்றை, அப்போ 3 ஆற்றல் இடைவெளிகள் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ நீங்க டியூன் பண்ண முடியும் உங்களுடைய இது. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா பேண்ட் கேப் குறையுதுன்னு சொல்றீங்க. Suppose we balance band and conduction band, in between these two bands there is energy band is created due to the doping. So அது அந்த மாதிரி லெவல் குறையிறத ஏன் நம்ம வந்து கண்டக்ஷன் band வந்து ரெடியூஸ் ஆகி நடக்குது? அது வந்து நம்ம அந்த பொருளின் இயல்பு சார். அது கண்டக்ஷன் அதுதான் நம்ம என்ன பண்றோம், டோப்பிங் மூலமா பண்ணிருக்கோம். அந்த ஸ்காண்டியம் அண்ட் வெனேடியம் பண்றோம் இல்லைங்களா? அதுல நீங்க வந்து மாசுக்கு உடைக்கும் போது என்னன்னா கண்டக்ஷன் பேண்ட் மினிமம் தான் கீழே வருது. கீழே வர்றதுனால தான் உங்களுக்கு வந்து பேண்ட் கேப் வந்து 3.2லேருந்து 2.7 கீழே வரும். ஸோ நீங்கள் என்ன தனிமத்தை நீங்கள் உள்நுழைக்கணுங்கிறது வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரரில் தான் இது வரைக்கும் பண்ணுறாங்க. அப்போ நம்ம வந்து டிஎஃப்டி மூலமாக நம்ம கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி அது வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். கடத்து ஆற்றல் கட்டி போகும்பொழுது அந்த பேண்ட் ஸ்டிக் பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம பேலன்ஸ் பேண்ட் ஓகே, 0 ரெப்ரசன்ட் நெகட்டிவ் போச்சுன்னா பேலன்ஸ் பேண்ட், பாசிட்டிவ் போச்சுன்னா கண்டிஷன் சொல்லுவோம். பட் நீங்கள் ரெட் கலர்லேயே நீங்கள் அது அது நீங்களாக பண்ணீங்கன்னா இல்லை ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்பொழுது பட் எல்லாமே ப்ளூ கலர்ல தான் தெரியும். அது கேட்குறீங்களா? அது நம்ம வந்து அழகாக காட்டணும். இங்கே ஒரு கரெக்டான கேள்வி என்னன்னா, ரீகாம்பினேஷன் ரேட் எப்போ வரும்னா உங்களுக்கு வந்து ஒரு லோக்கலைஸ்டு ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து, ஏன்னா அது வந்து உடனே எலக்ட்ரான் அங்கே போகும், டக்குனு ஜம்ப் ஆகி கீழே வரும். அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம்னா இன்டர்மீடியட் பேண்டுன்னு சொல்கிறோம். பேண்ட்னா டிஸ்பர்ஷன் அதிகமாக இருக்கும். டிஸ்பர்ஷன் அதிகமாக இருக்கும்போது அது வந்து இந்த எலக்ட்ரான் வந்து இந்த ரிலையன்ஸ் ஜோனில் போயிட்டே இருக்கும் இல்லைங்களா?
இல்லைங்களா? அப்போ இங்கே போகும் அங்கே போகும். அப்போ வந்து அது வந்து ஒரு அலை மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால அது வந்து உடனே இங்கே இருந்து உடனே இங்கே போயிடும். உடனே கீழே போகிறத விட அது வந்து இந்த இதில் இன்டர்மீடியட் பேண்ட் எனர்ஜி லெவல்லே அது இருந்துட்டு இருக்கும். அதனால தான் லைஃப் டைம் வந்து அதிகரிக்குது இன்டர்மீடியட் பேண்ட். சார் அது வந்து பி டைப். ஆமாம். ஆனால் நாங்கள் பண்ணப்போ என்னன்னா அதில் வந்து என் டைப்புக்கும் அந்த ஸ்டடீஸ் அவ்வளோவா இல்லாமல் இது ஆக்சுவலி 2019 நாங்கள் பண்ணோம். அப்போ வந்து அது வந்து ஒரு ரொம்பவுமே ஈடுபாட்டோடு அவர்கள் வந்து தங்களுடைய ஆற்றலை செலுத்தி வந்து ஆர்வமோடு நிறைய பேர் வந்து தமிழ் படிக்கிறதுக்காக ஸ்பெஷல் எஃபர்ட்லாம் போட்டு தமிழ் படிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வந்து சிலர்லாம் நான் வந்து இந்த ரோஷில் போடுவது தமிழ் தானே, தமிழ் கான்ஃபரன்ஸில் என்ன போய் பேச போகணுன்ட்டு நிறைய பேர் அவ்வளோ ஆர்வம் காட்டல. ஆனால் இங்கே வந்திருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து ஆர்வத்தோடு வந்து ரொம்ப அவங்களுடைய ஈடுபாட்டை காமிச்சது வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவே இந்த கருத்தரங்கின் வெற்றியாகவே நாங்கள் கருதுகிறோம். உங்களுடைய பங்களிப்புக்கு நாம் அனைவருமே சேர்ந்து தமிழுக்காக பங்களிப்பு செய்கிறோம் என்றுதான் நினைக்கிறேன். உங்களுடைய ஆர்வத்தோடு சேர்ந்த அர்ப்பணிப்போட கூடிய பங்களிப்புக்கு எங்களுடைய மனமார்ந்த நல்ல திசுக்களை தேவையில்லாத விளைவுகளையும் புற்றுநோய் திசுக்களை கொள்ளும் செயலையும் செய்கிறது. இந்த பேராசிட்டமால் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புக்குள்ள போயிட்டு ப்ரோஸ்டாக்லாண்டின் சைக்ளோசிலிசின்ற ஒரு 2 உயிரி ரசாயனத்தை வந்து அதை இனமிட் பண்ணும். ஸோ இந்த இனமிட் பண்ணுறது மூலமா நம்ம மூளைக்கு அந்த சிக்னல்கள் போவாங்க. ஃபைட்டர் கேட் அப்படின்ற ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அது முடிகிற தருவாயில் இருக்குது. மேபி இன்னும் 1 or 2 months இது வந்து லான்ச் ஆகலாம். ஸோ இந்த ஃபைட்டர் கேட்டில் வந்து என்ன இன்னொரு சிறப்பம்சம்னா இது வந்து கெமிக்கல் காம்பினேஷன் சங்கர் ரசாயன சேர்க்கை பரிந்துரைப்பான் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10 டார்கெட் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ ஒரு நோய் குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து தீர்க்கணும் அப்படின்னு, அதாவது ஒரு நோய்னா அந்த ஒரு நோய்ன்றது வந்து நிறைய டார்கெட் ப்ரோட்டீனால தான் வந்து ஒரு காசக்கேட் ஈவெண்ட் மாதிரி தான் நடக்கும். அந்த நிறைய ப்ரோட்டீன்கள் தான் வந்து ஒன்றுக்கொண்டு அதாவது டோமினோ எஃபெக்ட் மாதிரி இதுவாகி உங்களுக்கு கடைசியாக ஒரு நோயாக வந்து முடியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நோய்க்கான மொத்த டார்கெட் ப்ரோட்டீனை வந்து எங்களோட இந்த கெமிக்கல் காம்பினேஷன் சங்கஸ்டரில் போட்டிங்க அப்படின்னா மினிமம் செட் ஆஃப் ஃபைட்டோகெமிக்கல் காம்பினேஷன் அதாவது மினிமம் செட் ஆஃப் காம்பினேஷன் ஃபைட்டோகெமிக்கல் காம்பினேஷன் வந்து இந்த சங்கஸ்டர் கொடுக்கும். பேஸ்டான எங்ககிட்ட இருக்க தரவுகளை பயன்படுத்தி எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு கேன்சரை வந்து குணப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இல்லை நீரிழிவு நோயை குணப்படுத்தணும்னு நினைக்கிறேன், அந்த நீரிழிவு நோய்க்கான உண்டான அனைத்து டார்கெட் ப்ரோட்டீனும் நீங்கள் அந்த கெமிக்கல் காம்பினேஷன் சஜஸ்டரில் போட்டிங்கன்னா இது இந்த எங்கள் கிட்ட இருக்க தரவுகளை பயன்படுத்தி அது எந்த மினிமம் செட் ஆஃப் ஃபைட்டோகெமிக்கல் காம்பினேஷன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3-4 ஃபைட்டோகெமிக்கலை அந்த மொத்த டார்கெட் ப்ரோட்டீனை இன்னபிட் பண்ணலாம். ஸோ அந்த கெமிக்கல் காம்பினேஷனை வந்து இது கொடுக்கும். ஸோ இது வந்து தரவு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தரவு இல்லை, இப்போ தரவு சேகரிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது என்ன பெரிய விஷயம் வருதுன்னா காம்பினேஷன், அதாவது கூட்டு விளைவு தரக்கூடிய ஃபைட்டோகெமிக்கலை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றதுல ஒரு பெரிய கொஷின் வந்துருச்சு. ஸோ என்ன அதில் நான் ஃபேஸ் பண்ணேன்னா, நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4300 கெமிக்கல் எடுத்துக்கிங்க, அதை அட் அ டைம் 2 எடுத்தீங்கனாலே நம்மக்கிட்ட எவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா இது லட்சங்களில் போகுது. ஆனால் எங்ககிட்ட எவ்வளோ இருக்குது 45,500 மேற்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம காம்பினேஷன்ஸ் போட்டோன்னா இது எங்கேயோ போயிடும். ஸோ அந்த காம்பினேஷன்ஸை வந்து நம்ம எப்படி இது பண்ணுறது, அந்த காம்பினேஷன் மேட்னஸை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது வந்து ரெண்டாவது கொஷின் வந்து. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இயந்திர கற்றல் மெஷின் லேர்னிங் மூலமா கிளஸ்டரிங் பண்ணோம். ஸோ அதாவது என்ன பண்ணோம்னா இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னா ஒவ்வொரு டேட்டா புள்ளிகள், அதாவது தரவு புள்ளிகள் எல்லாமே வந்துன்னா ஒவ்வொரு கெமிக்கலை வந்து குறிக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இப்போ நான் மொத்தத்துக்கும் வந்து இந்த காம்பினேஷன் ப்ரிடிக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா இந்த மருந்து இந்த தாவர மூலக்கூறுகள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஒரு தனித்தனி கொத்துக்களாக பிரிச்சுட்டோம். ஸோ இப்போ இந்த ஒரு தனித்தனி கொத்துக்களாக பிரிச்சுட்டப்ப நான் இந்த ஒரு கொத்துக்கு மட்டும் இந்த ஒரு கிளஸ்டருக்கு மட்டும் நான் வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ 45,000 இருந்த என்னோட இது இந்த ஒரு கொத்துக்கு மட்டும் கன்வெர்ஜ் ஆகிடுச்சு, கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு கொத்துக்குள்ளே, அதாவது இந்த ஒரு கிளஸ்டருக்குள்ளே
நான் எப்படி இது பண்ண போகிறேன், எப்படி சினர்ஜிக் ஃபைட்டோகெமிக்கலை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் அவர் ஸ்கோரிங் ஃபங்க்ஷன். ஸோ வி கிரியேட்டட் அ ஸ்கோரிங் ஃபங்க்ஷன். அந்த ஸ்கோரிங் ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன் மேலே இருக்குது. அந்த S1, S2, S3 எல்லாமே வந்து ஸ்கோர் கோஎஃபிஷியன்ஸ். W1 வந்து என்னன்னா வெயிட், அந்த அதாவது ட்ரக் ஃபைட், ஃபிசிக்கோ கெமிக்கல் அண்ட் மேட்ச் டார்கெட், ADMET, CS அண்ட் சிமிலாரிட்டி. ஸோ இது எல்லாமே வந்து ரெண்டு ஃபைட்டோகெமிக்கலுக்கும் உள்ள சிமிலாரிட்டி எவ்வளோ ஃபஸ்ட்டு S1 ட்ரக், அப்புறம் ஃபிசிக்கோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அந்த ரெண்டு கெமிக்கலுக்கும் எவ்வளோ ஃபிசிக்கோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ஒத்து போகுது, அது ரெண்டாவது. மூணாவது வந்து மேட்ச் டார்கெட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏன்ற ஃபைட்டோகெமிக்கல் எடுத்துருக்கீங்க. இந்த ஃபைட்டோகெமிக்கலுக்கு 100 ப்ரோட்டீன் வந்து அட்டாக் பண்ணலாம் அந்த ஏன்ற ஃபைட்டோகெமிக்கல். இன்னொரு பின்ற ஃபைட்டோகெமிக்கல் என்ன பண்ணலாம், இது ஒரு 300 எக்ஸ் நம்பர் ஆஃப் ஃபைட்டோகெமிக்கல் இது அட்டாக் பண்ணலாம். இந்த ரெண்டுத்துக்கும் எவ்வளோ ஓவர்லாப்பிங் இருக்குது, ஸோ பேஸ்ட் ஆன் எவ்வளோ ஓவர்லாப்பிங் இருக்குது, அவுட் ஆஃப் 400 எவ்வளோ ஓவர்லாப்பிங் இருக்குன்னு கண்டுபிடிச்சி, ஸோ அதுக்கான ஸ்கோர் தான் வந்து எம் டார்கெட். அண்ட் ADMET ப்ராப்பர்ட்டிஸ். ADMET ப்ராப்பர்ட்டிஸ்னா அந்த ஃபைட்டோகெமிக்கல் நம்ம உடம்புக்குள்ள போய் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியும், டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் அண்டு மெட்டபலைஸ் பண்ண முடியுன்ற ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு நாங்கள் வெபர்ஸ் ரூல்ஸ் அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் டிஸ்டன்ஸ் இது ஒரு நெட்வொர்க்காட்டம் பிளாட் பண்ணி இந்த ரெண்டு நெட்வொர்க்கும் இந்த நெட்வொர்க்கில் ரெண்டு ஃபைட்டோகெமிக்கலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்றதையும் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். நாலாவது வந்து சிமிலாரிட்டி. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். பிகாஸ் நாங்கள் ஃபுல்லாகவே இதை வந்து ஃபைட்டோகெமிக்கல் ஒர்க் பண்ணுறதுனால இந்த ட்ரக் வந்து இந்த ஃபைட்டோகெமிக்கல் வந்து நோன் FDA அப்ரூவ் ட்ரக்ஸுக்கு எவ்வளோ சிமிலாரிட்டி இருக்குது. ஸோ தட் இது வந்து இப்போ ஏன்ற ஃபைட்டோகெமிக்கல் வந்து ஒரு பின்ற ஒரு ட்ரக்குக்கு மோர் சிமிலராக இருந்துச்சுன்னா ஸோ டாக்ஸிசிட்டியாக ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு கணக்கில் இந்த ஃபைட்டோகெமிக்கல் ட்ரக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி ஸ்கோரிங் ஃபங்க்ஷன் இந்த S1, S2, S3 எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தனித்தனி ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அது போட முடியல, அதனால் நான் இந்த ஒரே ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மொத்த ஈக்குவேஷன் பயன்படுத்தி ஒரு கிளஸ்டருக்குள்ளே, ஒரு கொத்துக்குள்ளே, அதாவது இந்த ப்ளூ கலர், பச்சை கலர், ரெட் கலர் மாதிரி இருக்குல்ல, இந்த ஒரு கொத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சினர்ஜிஸ்டிக் ஃபைட்டோகெமிக்கலை வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி எல்லா கிளஸ்டருக்கும் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஃபைட்டோகெமிக்கல் வரும். தட் வில் ஹேவ் அந்த ஃபைட்டோகெமிக்கலுக்கு வந்து ஒரு கூட்டு விளைவு தரக்கூடிய ஒரு பண்பு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இது வந்து இதுதான் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அண்ட் எப்படி அதை ஓவர் கம் பண்ணுவோன்ற அதோட சுருக்கம் இதுதான். இதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா இந்த வெளியில் நம்மளுக்கு அவுட்புட்டாக வரக்கூடிய ஃபைட்டோகெமிக்கலை மறுபடியும் குவாண்டம் மெக்கானிக்கல் கணக்கீடுகள் மூலமாக உறுதிப்படுத்துறது தான் என்னோட இரண்டாவது ஆராய்ச்சியின் இரண்டாவது கட்டம். வாழ்க தமிழ். ஒரு சிறிய திருக்குறள் நான் ரீட் பண்ணது. அம்மொழி பெரிது இம்மொழி பெரிது என்பர் என் மொழியின் வளமை அறியாது. ஸோ கல்வி அதுக்குமே இது வந்து உட்பட்டு வருது. இதில் செயற்கை நுண்ணறிவுமே அதிகமான வளம் வர்றதுனால அதுவும் ஒரு திறன்பாடு உள்ள பொறியியல் வந்து நான் ஈடுபட்டுருக்கோம். AI enhanced meta design and optimization for renewable energy systems. Role of AI in mechanical design for renewable energy. இதில் வந்து எப்படின்னா ஒரு ஆட்டோ கேட் மூலமாக நம்ம டிசைன் பண்ணுற ஒரு சின்ன எலிமெண்ட்டாக இருக்கும், நட்டோ போல்ட்டோ எதுவாக இருந்தாலுமே அது வந்து ஒரு ரினியூவல் எனர்ஜி சோர்ஸஸ் எடுத்துட்டோம்னா விண்மில்ல உள்ள இருக்க லேயரோட பிளேடோட லேயருமே இதில் வந்து வந்துடும். அதாவது இப்போ ஜெனடிக் ஏரோடைனமிக்ஸுமே நான் இதில் வந்து பார்த்து படித்தது என்னன்னா ஒரு பிளேட் ஏரோடைனமிக்ஸ் ஆகட்டும் இல்லை டர்பைன் டவர் ஆகட்டும், டவரில் வந்து மேக்ஸிமம் ரினியூவல் எனர்ஜி சோர்ஸ் வந்து இடம் கொண்டு வர முடியுது. அதாவது நான் அப்சர்வ் பண்ணதில் இப்போது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்லேயுமே டைடல் பிளான்ஸோ இல்லை விண்ட் டர்பைன்ஸ் அது மெயினாக வந்துடும். அண்ட் அதுக்கடுத்து டேம்ஸில் பார்த்தோம்னா CFD வரும், கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கடுத்து FEA வந்துடும், ஃபைனைட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சில மெட்டீரியல்ஸில் வந்து நம்ம கான்ஸ்டன்ஸ் லிமிட் இருக்கும், சேச்சுரேஷன் லிமிட் இருக்கும். இல்லை ஆனால் SiCயில் வந்து ஹார்ட் மெட்டீரியல், அதில் நம்ம நார்மலாக வந்து அயனை வந்து ஈஸியாக கொடுக்க முடியாது நம்மளால். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம ஒரு வேரியஸ் மெத்தட் நம்ம போக வேண்டியது இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து அயான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் போவோம். அதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நம்ம ஹை எனர்ஜி அயான்ஸ் வந்து உள்ளே சென்ட் பண்ணுறோம். ஸோ ஏன்னா வந்து எனக்கு மல்டிலேயர் தேவைப்படுது. அதே மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு சைடு வந்து ஒரு டைம்
டைப் ஆஃப் லேயர் இன்னொரு டைப் ஆஃப் லேயர் கிரியேட் பண்ணோம். சேச்சுரேஷன் லிமிட்டை விட அதிகமாகவும் அயான்ஸ் தேவைப்படுது அந்த ரீசனால. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நைட் டிசைன் நான் வந்து பிளான் பண்ணுறேன் டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸில் அது ஒரு டெப்த்தில் போய் உட்காரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதனால டிஃபெக்ட்ஸ் வந்து க்யூர் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் வந்து அதுக்கு மேலே வந்து இன்னொரு அயனை வந்து நான் இம்ப்ளான் பண்ணேன். இப்போ நைட் பிளான்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது என் லேயர் ஆகணும், அலுமினியம் பிளான்னா 3 லேயர் ஆகணும். இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே சிமுலேட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக எந்த எனர்ஜி நம்ம கொடுக்குறோம், எந்த டெப்த்தில் போய் உட்காருக்கு, அதுக்கு சில சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதை நம்ம பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்து நம்ம அதை திருப்பி டிஃப்ரெண்டாக ரெக்கவரி பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து ஒரு லேயர் கிரியேட் பண்ண போகிறோம். அதுதான் இதோட மெயின் எய்ம். பட் ஆக்சுவலாக நான் இதில் வந்து எப்படி ரெக்கவர் பண்ணுறோன்றதை நான் சொல்லலை, ஜஸ்ட் நான் வந்து எப்படி டிஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி மட்டும் கேட்குறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்டலாக இருக்கக்கூடிய எஸ்ஐசி வந்து நம்ம இம்ப்ளான்ட் பண்ணதுக்கப்புறம் அமர்பீஸாக மாறிடும். ஸோ இந்த அமர்பஸ் மாறுவதனால வெங்கடேஸ்வரன் மேற்பார்வையிட்டு ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கிறேன். என்னோட தலைப்பு வந்து எம்என் மாசு ஊட்டப்பட்ட பொட்டாசியம் சோடியம் நைட்ரேட் செராமிக்ஸின் கட்டமைப்பு மற்றும் ஃபெரோஎலக்ட்ரிக் பகுப்பாய்வு. முதலில் மல்டிபெராய்ஸ் என்பது என்னவென்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபெரோயிக் ப்ராப்பர்ட்டிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளாகும். ஸோ மாற்றம் வந்து அந்த மாசு வந்து அதன் கட்டமைப்பில் சேர்க்கப்பட்டிருக்கிறதை உறுதிப்படுத்துகிறது. கிராம நிறமாலையில் அவற்றின் மோட்ஸ் எனப்படக்கூடிய முறைகள், அதிர்வியல் முறைகளை நான் ஆராய்ந்திருக்கிறேன். அவற்றின் கேரக்டரிஸ்டிக்ஸ் மோட்ஸ் எனப்படக்கூடிய இந்த பொருளுக்கான மோட்ஸ் வந்து எனக்கு கிடைத்திருக்கிறது. வடிவமைப்பு பற்றி ஆய்வில் இவற்றில் மாசு உட்படுத்தாத மெட்டீரியலில் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் எனப்படக்கூடிய ஒரே மாதிரியான பரவலை கொண்டிருக்கிறது. மேலும் மாசுகளை உட்படுத்தும் போது அவை ஒன்றோடு ஒன்று இணைந்து அக்ளோமரேஷனாக காட்சியளிக்கிறது. அவற்றின் துகள் அளவை நான் வந்து இமேஜ் எனப்படக்கூடிய மென்பொருளை பயன்படுத்தி அளந்திருக்கிறேன். இவற்றின் உள்ளீடு செய்யப்பட்டிருக்கிற படங்களில் அவற்றின் பட்டை வரைபடம் மூலம் அவற்றின் சராசரி துகள் அளவை நான் அளந்திருக்கிறேன். அவை வந்து 270 நானோமீட்டர், மாசு உட்படுத்தாத மெட்டீரியலில் 270 நானோமீட்டரும், மாசு உட்படுத்தக்கூடிய மெட்டீரியலில் 289, 347 மற்றும் 466 நானோமீட்டர்களாக அதிகரித்துள்ளது. ஃபெரோஎலக்ட்ரிக் ஆய்வில் அதிகமான மின்புலம் கொடுக்கும்போது அவை முழுமையாக ஒரு ஹிஸ்டரிசஸ் எனப்படக்கூடிய வளைவு, PE வளைவை காட்டுகிறது. ஸோ முழுமையான வளைவு வந்து 60 கிலோவாட் எனப்படக்கூடிய ஹை எலக்ட்ரிக் மின்புலத்தை கொடுக்கும்போது அவை முழுமையான வளைவை காட்டுகிறது. இவற்றில் 1% மேக்னீஸ் சேர்க்கப்பட்ட மாதிரி அதிகமான மீதமுள்ள மற்றும் ஒழுங்குபடுத்தக்கூடிய துருவமுனைப்பு, அதாவது ரிமனன்ட் போலரைசேஷன் அண்ட் சேச்சுரேஷன் போலரைசேஷனை காட்டுகிறது. அவை ரிமனன்ட் போலரைசேஷன் 12 மைக்ரோகூலும் ரொம்ப கம்மியான அளவில் இருக்கிறதுனால இது வந்து டைரக்ட் மேக்னெட்டிக் செமிகண்டக்டர் ஃபுல்லி இன்சுலேட்டட், டைரக்ட் மேக்னெட்டிக் ஃபெரோஎலக்ட்ரிக். ஓகே, ஆனால் வந்து நம்ம அதுக்கு பயன்படுத்த முடியுமா? அதோட பேண்ட் கேப் என்ன? பிகாஸ் சோடியம் பொட்டாசியம் நைட்ரேட் வந்து ஒரு இன்சுலேட்டர். ஸோ மேக்னீஸ் வந்து ரொம்ப குறைவான அளவில் சேர்ப்பதனால அதுக்கு செமிகண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி வருமானு எலக்ட்ரிக் போலரைசேஷன் மேக்னெட்டிக் போலரைசேஷன் குறைவாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மேக்னீஸோட கான்சென்ட்ரேஷனை வச்சு நீங்கள் மாற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 1%, 3%, 5% போகும். ஸோ இது எல்லாத்தையும் கூட மேக்னீஸ் உட்படுத்தாத மாதிரிக்கு தான் அதிகமான மேக்னெட்டிக் பண்பு இருக்குது. இது எதனாலனா ஆக்சிஜன் வேக்கன்சி வந்து மெயினாக எலக்ட்ரான் கொடுத்து அந்த ஸ்பின் லோக்கலைஸ்டு மேக்னெட்டிக் மூமெண்ட் கொடுக்குது. ஏன்னா இது வந்து ஆக்சிஜனும் ஒரு நயோபியம் ஆக்சிஜன் கான்ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் இங்கே சோடியமும் பொட்டாசியமும் ஒலட்டைலாக இருக்கிறதுனால ஆக்சிஜன் வேக்கன்சி கிரியேட் ஆகி தான் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆக்சிஜன் வேக்கன்சியை வந்து மேக்னீஸ் ப்ரூவ் பண்ணும்போது குறையும். ஸோ அந்த ஆக்சிஜன் வேக்கன்சி தான் வந்து மெயினாக மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குமோன்றது என்னோட. காந்த புலத்தால் காந்தமய மாதிரி இருப்பதாகவும் ஃபெரோஎலாஸ்டிக் என்பது அழுத்தத்தால் விரிவாகக்கூடிய ஒரு பொருளை குறிப்பதாகும். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபெரோயிக் ப்ராப்பர்ட்டிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து மல்டிஃபெரோயிக் என்று நாம் சொல்லலாம்.
ஸோ இயற்கையில் மல்டிபரைட் என்பது மிகவும் அரிதானது. உதாரணமாக இவை வந்து பலவீனமான மேக்னட்டோ எலக்ட்ரிக் பண்புகளையும் குறைந்த வெப்ப மாற்ற நிலை, அதாவது கியூரிக் டெம்பரேச்சர் என்ற குறைந்த வெப்ப மாற்ற நிலையும் போன்ற வரம்புகளை கொண்டிருக்கும். ஸோ அதற்காக செயற்கையாக மல்டிபரைட்ஸ்களை உருவாக்குவதனால் இந்த சிக்கல்களை சமாளித்து பல்வேறு பயன்பாடுகளுக்கு நம்மளால் கொண்டு செல்ல முடியும். ஸோ இவை வந்து மல்டிபரைட் பொருட்களின் வகைகள். இவற்றில் வகை 1 வந்து ஃபெரோஎலக்ட்ரிக் மற்றும் ஃபெரோமேக்னடிக் பண்புகள் தனித்தனியாக இருக்கும். வகை 2 நம்மளால் ஃபெரோ மேக்னடிக் பண்புகளை ஃபெரோ எலக்ட்ரிக் மூலம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இவற்றில் 0.6ல எடுத்திருக்கேங்க சார். எடுத்ததுல வந்து 0.3க்கு வந்து ஹை கண்டக்டிவிட்டி கிடைச்சிருக்குங்க சார். சேம் டைம் 0.6ல வந்து கண்டக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சுங்க சார். மேபி வந்து அக்ளோமரேஷன் வந்து அயன்ஸ்குள்ள நடந்து கண்டக்டிவிட்டி கம்மியாயிருக்கலாம். ஆனா 0.5ல வந்து கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார். சார் 1000 காய்கறிகள் நிறைய பயோபாலிமர் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்க சார். பயோபாலிமர்ல பெக்டின், கைட்டோசின் இதெல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ற இது. ஆனா கொத்தவரங்காய் பவுடர்லயும் நமக்கு வந்து அந்த ஃபிலிம் ஃபார்மிங் எபிலிட்டி அப்படிங்கிறது ஜெல் மாதிரி ஒரு விஷயம் வருதுங்க சார். ஃபிலிம் ஃபார்ம் பண்றதுக்கு அது கொத்தவரங்காய் பொடியில் இருக்குதுன்னு நாங்க டெஸ்ட் பண்ணோம். அதனால அதுல எலக்ட்ரோலைட் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணோம். எங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. ஆமாங்க சார். கொத்தவரங்காய் பொடியில வந்து அது ஒரு பாலிமரா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல வந்து மோனோசாக்கரைடு, கேலக்டோஸ் மேனோஸ் அப்படிங்கிற 2 பாலிமர் வந்து கிளைகோசைடிக் லிங்கேஜஸ்ல வந்து நம்மளுக்கு இதாகிருக்கு. அந்த 2 மோனோமர் தான் நம்மளுக்கு பாலிமரா வந்து ஒர்க் பண்ணுது. அப்போ அதுல ஜெல்லிங் எபிலிட்டி இருக்கு. கார்பன் வந்து எலக்ட்ரோலைட்டுக்கு மட்டும் இல்லைங்க சார், நிறைய கைட்டோசின்ல நானோ ட்ரக் ஃபார்முலேஷனுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஈஸியா ட்ரக் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கறதுக்காக அந்த ஜெல்லிங் எபிலிட்டி இருக்கங்காட்டி, அதனால எலக்ட்ரோலைட் வந்து ஜெல்லிங் எபிலிட்டி இருக்கங்காட்டி ஈஸியா ஃபிலிமும் ஃபார்ம் பண்ணும். ஆனா லிமிடேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகும் ப்ரிப்பேர் பண்ணும்போது. நம்ம வாட்டர்ல வந்து ஹைட்ரோஃபிலிக் நேச்சர், ஹைலி ஹைட்ரோஃபிலிக் நேச்சர், ஈஸியா வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அப்படி பண்ணும்போது ஈஸியா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஒரு நிமிஷத்துல நம்ம செகண்ட்ல வந்து ஆட் பண்ணணும். வாட்டர் ஆட் பண்ணும்போது சப்போஸ் நம்ம கொஞ்சம் லேட் ஆகி இது பண்ணிட்டோம்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் அந்த எலக்ட்ரோலைட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. திருப்பி பண்ணிட்டு இருக்கும்போதே சீக்கிரம் அந்த ஜெல் வந்து ஃபார்ம் ஆயிடும் சார். எக்ஸ்கியூஸ் மீ. கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் வார்னிங் சொல்லிட்டு 4 ஸ்டேஜா கேட்டகரைஸ் பண்ணிடுவோம். அந்த அல்காரிதம்ல the name of the algorithm is a decision support system. In the system படி we will train a model 80:20 by training 80%, by testing by 20%. So through that ஒரு ரேஞ்சுக்கு மேல அதிகமா வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அனாமலஸ் ரேஞ்ச் வந்து நம்மளோட ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மேல வந்துச்சுன்னா will send a alarm through WhatsApp. வாட்ஸ்அப்ல வந்து இவங்க வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போற மாதிரி we have created. This is our introduction. இப்போ வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. அதை ஓவர் கம் பண்ணி இனிஷியலாகவே நம்மளோட ஹெல்த் வந்து மானிட்டர் பண்ணி we can overcome from critical stage. So during COVID வந்து நம்ம ரிமோட் ஏரியால இருந்து we can இது இப்போ நார்மல் மெசேஜ் அனுப்பிச்சாலே யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி பார்ப்பாங்க? வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்கன்னா எவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க பார்ப்பாங்க? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட அம்மா வந்து ஸ்கூலில் இருக்காங்கன்னா நான் அவங்களுக்கு கண்டிப்பாக மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் ஐ எம் கான்ஷியஸ் அபவுட் ஹெல்த். அப்போ நான் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருப்பேன். அவங்களோட நான் கூட இருக்க முடியலனாலும், நான் வந்து தூரமாக இருந்தாலும் ஒரு அலர்ட் வந்ததுன்னா நான் வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பேன். மற்றவங்களுக்கு தெரியல, அது கேட்ட மாதிரி அவங்களுக்கு யார் மூலம் அவங்களுக்கு மெசேஜ் போனால் போகும். ஸோ ஃபார் டாக்டர்ஸ்க்கும் நம்ம அந்த மெசேஜ் அனுப்பிடலாம். ப்ராப்பர்ட்டினா பேங்கர், டைஎலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி,
ஓல் மொபிலிட்டி, எலக்ட்ரான் மொபிலிட்டி, இந்த மாதிரி பேராமீட்டர்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரம் டிஎஃப்டி சிமுலேஷன் அந்த மூலமாக இந்த பேராமீட்டரை நம்ம லிட்டரேச்சர் சர்வே மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ப்ரீவியஸாக தியரிட்டிக்கல் சிமுலேஷனில் லெட் சல்ஃபைட் பேஸ்டு சோலார் செல் வந்து டிவைஸ் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணிக்கிறேன் வேரியஸ் HCl லேயர் அண்ட் ETL லேயர்ஸ் மூலமாக. அதோட ரெஃபரன்ஸ் இது. அண்ட் எக்ஸ்பெரிமெண்டலாக லெட் சல்ஃபைட் பேஸ் பண்ணி சிமுலேஷன் ஃபேப்ரிகேட் பண்ண டிவைஸ்க்கு வந்த எஃபிஷியன்சி எந்த ஃபேப்ரிகேஷன் மெத்தட் சூஸ் பண்ணிக்கிறாங்க இதில் இருக்குது. ஸோ என்னோட டிவைஸ் ஆர்கிடெக்சர் என்னென்னா TiO2, PDS அண்ட் HCl வந்து 3 டிஃப்ரெண்ட் HCl எடுத்துக்கிறேன். மாலிப்டினம் ஆக்சைடு, காப்பர் தயோசைனேட் அண்ட் காப்பர் அயோடைடு. இந்த 3 இந்த 3 மெட்டீரியல் சூஸ் பண்ணிக்கிறேன்னா பேண்டேஜ் அலைன்மெண்ட், பேலன்ஸ் பேண்டேஜ் அலைன்மெண்ட் சூட்டபிலிட்டிக்காக நான் இந்த 3 மெட்டீரியலை சூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதுக்கு முன்னாடி போய் சரியாக போய் சேராது. அந்த எதுக்காக நாங்கள் உபயோகப்படுத்துகிறோம் அந்த பவர் போய் சரியாக சேராதனால முழுமையான பவர் போய் சேராது. அது வந்து ரிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிப்பிள் கண்டென்ட்டை குறைக்கிறது தான் நம்மளுடைய. ஸோ இதோட என்னோட பிளாக் டயக்ராம் இது க்ளோஸ்ட் மூடி சுற்றில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவுட்புட் என்னன்னு பேஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் ரூட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் மின்னழுத்த ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இன்புட் வோல்டேஜ், தென் பக் பூஸ்ட் மாற்றி கன்வெர்ட்டர், தென் டிஸ்டர்பன்ஸ் நம்மளால் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்து பார்க்குறது, லோடு வேரியேஷன், தென் ஃபீட்பேக் நெட்வொர்க், பின்னூட்ட நெட்வொர்க். அதுக்கான சர்க்கியூட் இதுதான். இன்புட்டில் VAC போட்டு ரெக்டிஃபையர் போட்டிருக்கோம். அந்த ரெக்டிஃபையருக்கு இந்த பக்கம் இருக்கிற ஸ்டேஜஸ் வந்து ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸ், புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் சொல்லலாம். பேட்டரியாகவோ சோலார் பேனல் அந்த மாதிரி ஃபியூல் செல்ஸ் எல்லாமே DC சோர்ஸாக சொல்லலாம். அதுலேருந்து ஒர்க் பண்ணுறதோட ஸ்டெடி ஸ்டேட் வேவ் ஃபார்ம்ஸ். ஒவ்வொரு இதில் மொத்தம் 4 ஸ்விட்சை பயன்படுத்தியிருக்கோம், 4 டயோடை பயன்படுத்தியிருக்கோம். அந்த ஸ்விட்சோட சிக்னல்ஸை எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அவுட்புட் பெர்ஃபார்மன்ஸ் வரும். அது கண்டினியூஸ் கரண்ட் மோட் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸில் எடுத்திருக்கோம். அப்போது இண்டக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இண்டக்டர் காயிலாம் இண்டக்டரோட வோல்டேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இது என்னோட சர்க்கியூட் பண்ணதுக்கான சர்க்கியூட். எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டில் ICs, ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு அவுட்புட்டை மாற்றுறதுக்கான ஒரு சர்க்கியூட். இதில் ஒவ்வொரு ஸ்டேட்டாக இருக்கணும்னா டைப் 3 கண்ட்ரோலர்னு ஒரு கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் சாஃப்ட்வேர் ஜென்ரேட்டரை நம்மளாக ஜென்ரேட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ஆட்டோ ஐசோலேட்டர், ஹை வோல்டேஜையும் லோ வோல்டேஜையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆட்டோ ஐசோலேட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஒளி வழியே கரண்ட் கண்டக்ஷன் எல்லாமே நடக்கும். ஆப்டிக்கல் ஃபைபர் இதில் இருக்கும். தென் கேட் ட்ரைவர், அந்த பவர் சுவிட்சுகளை இயக்கிறதுக்கான ஆற்றல் கொடுக்கறதுக்காக பூஸ்ட் பண்ணுறதுக்காக கேட் ட்ரைவர். ஒரு இன்டர்லீடிங் டெக்னிக் அப்படின்னா அதுதான் மெயின் சாப்டர். இன்டர்லீடிங் டெக்னிக் அப்படிங்கிறது ஒரு இண்டக்டருக்கு முழுமையாக கரண்ட்டை கொடுத்துருக்கிறதுலாம் பாதிப்பதியாக அதை பிரித்து தனியாக ஒரு ஸ்டெப்பு மாதிரி போட்டு கொடுத்துருக்கோம். பாதிப்பதியாக பிரித்து கொடுத்துருக்கோம். அதான் இன்டர்லீவ் கன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். இந்த இன்டர்லீவுக்கான டெக்னிக் இது நார்மலாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இந்த ஸ்விட்சுக்கான லாசஸ் வந்து குறையுது. இந்த லாசஸ் குறையும் போது அவுட்புட்டில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. நம்ம மொபைல் ஃபோன் சார்ஜர்ஸ் கூட ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லலாம். ஜாஸ்தி ஹீட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்விட்சிங் லாசஸாக இருக்கும். அந்த ஸ்விட்சிங் லாசஸை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். இதுக்காக எடுக்கப்பட்ட ரிசல்ட்ஸு டியூட்டி சைக்கிள் வந்து நம்ம கொடுக்குற பல்ஸை கொடுக்குற ஆன் டைம் தான் டியூட்டி சைக்கிள். ஒவ்வொரு பர்சன்டேஜாக கொடுத்து அதுக்கான ரிசல்ட்ஸ். ஸோ இது மேட்லாப் சிம்லிங்க்னு ஒரு சாஃப்ட்வேரில் கொடுத்து அவுட்புட் எடுத்து செக் பண்ணுறது. இது பல்சஸ் ஜென்ரேட் பண்ணுறது. அந்த இன்டர்லீவுக்கான வேவ் ஃபார்ம்ஸ். தென் ரிப்பிள் கண்டென்ட்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு 10 வோல்டேஜ் கிடைக்குதுன்னா அதில் எனக்கு வந்து ஒரு 0.1 வோல்டேஜ் ரிப்பிள் இருக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. 1 வோல்டேஜே ரிப்பிளாக இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுற டிவைஸ்க்கு பாதிப்பு வந்துடும். டைப் 3 கண்ட்ரோலர் வந்து நான் ஒரு IC யூஸ் பண்ணிவிட்டு அதோட க்ளோஸ் லூப் பர்ஃபார்மன்ஸ்க்காக ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டியும் ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி, ஆன்டி பிரெஸ்ட் கேன்சர். இப்போ வந்து
பேர் வந்து இறந்து போயிடுறாங்க. அதுலேயும் பர்டிகுலராக விமன்ஸ் வந்து பிரஸ்ட் கேன்சர் அஃபெக்ட் ஆகிட்டு எவ்வளோ பேர் வந்துட்டு டெத் ஆகிற ஸ்டேஜ் போயிடுது. ஸோ அதை வந்து கிடைக்கிறதுக்காக ஈஸிலி அவைலபிளாக இருக்க நம்ம ரேடியேஷனும் எமிட் ஆகணும். அந்த ரேடியேஷனில் இங்கே இருக்கக்கூடிய டிவைஸ் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இந்த ஒரு லாஜிக்கில் யூ ஆர் ஏபிள் டு டிடெக்ட் டோஸ் எக்ஸ்போஸ்ட். நாங்கள் 2 லாஜிக்லையும் ஒர்க் பண்ணுவோம். எனிவே ஐ ஸ்கிப் திஸ் ஸ்லைட். மெட்டீரியல் இன்ட்ராக்ஷன் வித் எக்ஸ்ரே ஃபோட்டான்ஸ். இங்கே ஒரு சின்னதாக கிரே ஸ்கேலில் இருக்குது. அது ஒரு மெட்டீரியலோ ஒரு ஆர்கனோ வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு எக்ஸ்ரே ஃபோட்டான் இன்சிடென்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்ரே ஃபோட்டான் மெட்டீரியல் இன்ட்ராக்ஷன் அப்போது இங்கே அட்டினேட் ஆகலாம், பெனிட்ரேட் ஆகலாம், இல்லைன்னா ஸ்கேட்டர் ஆகும். இந்த 3 விஷயத்தை வச்சு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா 100 ஃபோட்டான்ஸ் ஃபால் ஆச்சுன்னா இங்கே வர்றது வெளியில் கம்மியாக தான் வருது. ஏன்னா உங்கள் மெட்டீரியல் அட்டினேட் பண்ணுது இல்லை ஸ்கேட்டர் பண்ணுது. ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன் நான். அந்த ஃபார்முலா என்னென்னா அட்டினேஷன் இஸ் ஈக்குவலன் டு ரோ Z⁴ டிவைடட் பை AE⁴. ரோ வந்து டென்சிட்டி, Z வந்து அட்டாமிக் நம்பர், A வந்து அட்டாமிக் மாஸ் அண்ட் E வந்து எனர்ஜி ஆஃப் த எக்ஸல். அப்போது எனர்ஜியை மாற்றும் போது ரைட் இந்த டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் இருக்குது. வி ஆர் ப்ரிப்பேரிங் ஜிங்க் ஃப்ரம் ஜிங்க் ஆக்சைடு ஃப்ரம் மெட்டாலிக் ஜிங்க். இந்த மெட்டாலிக் ஜிங்க் என்ன பண்ணுறோம்னா மோல்டன் ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடுறோம். ஸோ இஃப் யூ லுக் அட் ஹியர், திஸ் இஸ் த மோல்டன் ஸ்டேஜ் மெட்டாலிக் ஜிங்க். இந்த மோல்டன் ஸ்டேஜ்லேயே வச்சுக்கிட்டு வி ஆர் ஆடிங் எக்லிப்டா ஆல்பா ஜூஸ், கரிசாலை ஜூஸ் எடுத்து ட்ராப் பை ட்ராப்பாக ஆட் பண்ண அந்த ஸோ தட்ஸ் கால்ட் த மெக்கானிக்கல் ப்ராசஸ். நவ் மெக்கானிக்கல் இஸ் எவால்விங். பட் மெக்கானிக்கல் இஸ் the origin of Indians. So India தான் அது ஸ்ட்ரெஸ் இருக்குது. Then lithography, laser ablation, இது எல்லாமே ரீசெண்டா இருக்கக்கூடிய top down approaches. But what we are going to see is a traditional top down approach. So if you look at this, most of the people you know about the word phytocapy. When you do for a green synthesis, people use salt of any metal and you add a herbal juice to them. Either you can stir it or make it just a very warm heating, you will get a nanoparticle. But the real phytocapy is that is a conscious சங்கு எடுத்து ஆகாய தாமரையை வந்து நம்ம வீட்டில் துவையில் அரைக்கிற மாதிரி அரைச்சி மேலே வந்து கவசம் பண்ணுறது. திஸ் இஸ் கால்டு phytocapy. Why it is doing that? அது என்ன பண்ணியிருக்காங்க, ஏன் அது அப்படி பண்ணியிருக்காங்கிற மெக்கானிசம் we will see. Then சுருக்கு கொடுத்தல் அப்படின்னு பேர். இது வந்து இந்த டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் இது வரைக்கும் வரல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் இருக்குது. அது என்னன்னு ஸ்டடி பண்ண we have started the field recipe. ஸோ நம்ம சித்ரா பௌர்ணமி மட்டும் இல்லாமல் ஒரு 6 months ஃபுல் மூன் நைட்டில் போய் வந்து அதை நம்ம we have taken. ஸோ இதனுடைய ப்ராசஸ் என்ன, இதில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு we have started studying. ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த சித்தமல்லியை கோவலூர் எடுக்கும்போது இங்கே நியர்பை வைகையோடைய துணையாறு மைப்பாறுன்னு ஒரு ஆறு இருக்கு மதுரை பக்கத்தில். இங்கே வந்து உத்திரமேரூர் பக்கத்தில் வந்து பாலாறு அது சுற்றி இருந்த ஏரியா ஒரு ட்ரை லேண்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோன்னா we take it as a geological material. சித்தால வந்து இதை பூனின்னு சொன்னாலும் we collected from a solid, we call it as a geological material. இந்த geological material என்ன இருக்கு அதுலன்னு பார்க்கறதுக்கு first we study for a geological studies. ஸோ அந்த இடத்துல geological setting என்ன இருக்குது we started studying. ஸோ இதை பார்க்கும்போது this is called seismotectonic studies. இது with the help of Geological Survey of India இருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா என்டையர் தமிழ்நாடுலயும் ஒரு பிங்க் கலரா சாயில் இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்டு பிங்க் மிக்மடைட்னு பேர். எங்கெல்லாம் பிங்க் மிக்மடைட் இருக்கோ அந்த இடத்துல நியர்பையா ஒரு கடல் ரிஜின் இருக்கும் அப்படின்னு ஒரு ஜியாலஜிக்கல் ஸ்டடி இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவனூர்ல இந்த வைகைபுரோட ஏரியாவில் இருக்குது. இங்கே வந்து ஒரு 79 to 92 மீட்டர் லெவலில் சீயோட ஹையான ஏரியா இது. ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ல ராமேஸ்வரம் கடல் இருக்கு. இது கோவனூர் ஏரியாவோட ஜியாலஜிக்கல் செட்டிங். If you come to Uttaramedur, 50 to 60 meter above the sea level, நம்ம சென்னை பீச் இருக்கு. So இந்த ரெண்டு ரீஜியன்லயுமே பூமிக்கு கீழே there exists called pink pigmatite material. So how it has come அப்படின்னா there is something called silicate weathering அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. silicate weatheringனா என்னன்னா ஒரு வல்கனோ எரப்ஷனுக்கு அப்புறமா அந்த கூலிங் ப்ராசஸ் எல்லாமே நடந்து ஒரு வாட்டர் எல்லாமே கண்டென்ஸ் ஆகி ஃபார்ம் ஆகி அங்க வாட்டர் வந்து ஃப்ளோ இருந்திருக்கும். அது எஸ் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் காலப்போக்கில் அது எல்லாம் ட்ரையாக இருந்திருக்கும். ஸோ அப்போ அந்த வாட்டரில் கலந்து வந்த சால்ட்டு எல்லாமே அங்கே டெபாசிட் ஆகி கீழே இருந்திருக்கும்.
எப்போ சில் வெதர் வருதோ, எப்போ ஒரு லூனார் எஃபெக்ட் வருதோ அந்த டயத்தில் இட் கம்ஸ் அவுட். ஸோ இதுதான் அதனுடைய மெக்கானிசம். ஸோ இதில் ஒரு 16 ஃபீட்டுக்கு கீழே உள்ள பார்த்தீங்கன்னா அவருடைய ராக்ஸ் எல்லாமே இருக்கு. அது அந்த கால்சியம் பேஸ், சோடியம் பேஸ் ராக்ஸ் எல்லாமே கீழே இருக்கு. அது இல்லைன்னா இது வந்து வராது. ஸோ ஜியாலஜிக்கலாக இதுக்கான ஸ்டடீஸை பண்ணதுக்கு அப்புறமா இது எப்படி அங்கே வந்திருக்குன்னு போகும்போது there is something called CM graph in geology. ஸோ அவங்க ட்ராக்டிவ் கரண்ட் ஒரு மெக்கானிசத்தில் இந்த 3 சாம்பிளையுமே we have identified. ட்ராக்டிவ் கரண்ட் என்னன்னா ஒரு ஃப்ளோ ஆஃப் வாட்டர் கரண்ட்ல எங்கிருந்தோ வந்து அங்கே டெபாசிட் ஆயிருக்கணும். திஸ் இஸ் கால்டு ட்ராக்டிவ் கரண்ட். ஸோ வாட் வி ஹவ் சீன், இது வந்து கடல் மட்டத்துலேருந்து இவ்வளோ ஒயர் இருக்குது, இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, நியர்பை ஒரு ரிவர் இருந்திருக்குது. அதுக்கப்புறமா ஒரு ட்ராக்டிவ் கரண்ட் தான் அங்கே ரீச் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பெரிஜெனியஸ் வெர்சஸ் பயோஜெனிக். இந்த இடம் இஸ் கம்ப்ளீட்லி ஏபயோஜெனிக். அங்கே பயோஜெனிக் மெட்டீரியல் எனி மைக்ரோஃப்ளோரா எதுவுமே இருக்காது. நீங்கள் லுக் அட் தி ஸ்டடி, எந்த மைக்ரோஃப்ளோராவும் அங்கே இருக்காது. கம்ப்ளீட்லி ஹெவி மினரல்ஸும் குவார்ட்ஸும் அது ரிலேட்டட் ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் when you look at the literature back, அந்த இடத்துல there is no life promoting moisture. ஸோ அந்த இடம் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு என்விரான்மெண்ட். இது வந்து கம்ப்ளீட்லி பேரன் லேண்டு, உவர் நிலம். அங்கே தான் இது கிடைக்கும். நார்மல் நல்ல சாயிலில் வந்து இது கிடைக்கிறது இல்லை. ஸோ அது இருக்கக்கூடிய ஹெவி மினரல்ஸ் ஐசோலேட் பண்ணோம். தென் என்ன பண்ணோம்னா இப்போ சாயிலை எடுத்துட்டு அதில் கோர்ஸ் ஃப்ராக்ஷன், ஃபைன் சாண்டு, வெரி ஃபைன் சாண்டு, சில்ட்டு, இந்த மாதிரி நிறைய ஃப்ராக்ஷன்ஸ் பண்ணோம். ஸோ சித்தா சிஸ்டம் என்ன பண்ணுறாங்கன்னா இதை மொத்தமாக சாயிலில் கலெக்ட் பண்ணி அந்த சாயிலை அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணி அந்த சால்ட் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா கோர்ஸ் எல்லா ஃப்ராக்ஷனாக பிரித்து இன் விச் கேரக்டர். ஸோ வாட் தே விச் பைட்டோபன்சிங் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இது வந்து இழுப்பை எண்ணெய், மதுக்கா லான்ச் ஃபோலியோ ஆயில்னு இழுப்பை எண்ணெய் கடையில் கிடைக்கும். விலைகளை நம்ம வீட்டில் நெய் விளக்கேற்றலாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இழுப்பை எண்ணெய் எடுத்துட்டு மோல்டன் ஜிங்கை அப்படியே குவென்ச் பண்ணுறது. So in the process we are repeating for 21 times. Why it has been given 21 times? We have a data for that. So in the process enna is a classical phytochemistry which has been used by our ancestors in the area. அப்புறம் இந்த குடம் கூடுதல் ப்ராசஸ் இருக்கிறது. we take a 2 earthen pots, உள்ளுக்குள்ள அந்த நம்ம ஆலுவேரா போட்டு அந்த ட்ரை பண்ண அந்த பெல்லட்ஸை வச்சுட்டு மேலே க்ளோஸ் பண்ணி அண்டு மட்சி களிமண்ணும் அந்த காடா அந்த இடத்துல வந்து அந்த பஞ்சிங்கிறது வந்து என்னன்னா வாட்டரை வச்சு பஞ்ச் பண்ணுவாங்க. வி கோ ஃபார் பெரிய இண்டஸ்ட்ரியில் பஞ்சிங் இண்டஸ்ட்ரியில் வாட்டர் நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க. ஹியர் இஸ் ஜஸ்ட் ஃபார் கிவிங் சம் எக்ஸ்ட்ரா விஸ்காசிட்டி டு த மீடியம். ஸோ அதில் எந்த பர்டிகுலர் குரூப்பும் நம்ம ஐசோலேட் பண்ணல. ஆசிட்ஸ் அண்ட் ஹோல் அந்த ஆயிலில் பஞ்ச் பண்ணுறது சார். வி டிடன்ட் ஃபோக்கஸ் ஆன் தட் வே. அண்ட் நம்மளுடைய அப்ஜெக்டிவ் டு ரிமூவ் த இம்ப்யூரிட்டிங்கிறது அந்த ஒரு மோட்டர் ஸ்டேஜ் மறுபடியும் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகுறதுனா நம்ம மெயின் அப்ஜெக்டிவ் இஸ் டு ரெடியூஸ் இட்ஸ் மெட்டாலிக் கேரக்டர். ஸோ அதனால அந்த போர்ஷன் வி டிட் ஓகே. அது ஒரு ஒவ்வொரு நிலம் சொல்லியிருக்கீங்க. மைக்ரோ ஆர்கானிசம்லாம் அதிகமாக இருக்காது. ஆமாம். பட் ஆனால் நாங்கள் பார்த்தது நம்ம நிறைய மரங்கள், செடி எல்லாமே இருக்கிற மதத்தை. ஓகே, கரெக்டாகவே இருக்கணும். சித்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். தட்ஸ் அவர் ஐடென்டிஃபிகேஷன். லிட்டரலி ஸ்பீக்கிங் அது ஒரு சுடுகாடு. எஸ், பீப்புள் கம்மியாக தான் இருப்பாங்க. பட் நாட் அந்த ரியல் அந்த சிமெண்ட்ரி ஏரியா கிடையாது. அங்கே எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஏரியா சித்தாமல்லி ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருக்கும். மெயின் நீங்கள் பஸ்ஸில் கிராஸ் பண்ணி போயிருந்தீங்கன்னா மெயின் ரோடு, உத்திரமேரூர் மெயின் ரோடு போகிறதுலேருந்து அந்த சித்தமல்லி ஊருக்கு போகிறதுக்குள்ளே இருக்கிற கம்ப்ளீட் ஏரியாவில் அது இருக்குது. வித்தியாசமா பாளையம் சார் ஒரு வித்தியாசமான பாளையம் அவ்வளோதான். பிகாஸ் இந்த பேட்டர்ன் அப்ளை பண்ணவங்க கேட்ட கொஸ்டின் இது வந்து எகெயின்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ அவங்க கொடுத்த ஆன்சர் இங்கே லைஃப் ப்ரமோட்டிங் க்ரோத் இருக்கக்கூடிய மாய்ச்சரே கிடையாது. இது பேரன் லேண்டு. இது எடுத்ததுக்கப்புறம் அந்த லேண்டு பியூரிஃபை தான் ஆகுது. இதை வச்சு ஒரு குட் காசு தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் மோரோவர் நீங்கள் பெஸ்டிசைடுக்கெல்லாம் பேட்டர்ன் கொடுத்துருக்கீங்க. பெஸ்டிசைடு இஸ் நான் கெமிக்கல் நமக்கு தெரியும், அதுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த எஃபெக்ட் கூட இதில் கிடையாதுன்னு நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கால்சியம் ஸ்ட்ராட்டஜி, இந்த கால்சியம் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி இந்த கால்சியம் வந்து எல்லா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க சார். கால்சைட் வந்து
ஃப்ரம் சித்தா இன்ஸ்டியூட்னால இங்கே வந்து கால்சியத்தை டேக் பார்த்து சங்குப்புறம் அரகனட்டாக இருக்கும்போது இது இந்த ஆர்த்தோராமிக் ஸ்ட்ரக்சர். ஆர்த்தோராமிக் ஸ்ட்ரக்சரில் ஸ்டான்ஷியம் உள்ள இன்டர்சிட்டில் ஒரு when it converts into the calcite, it becomes an hexagonal structure. But still there exists a strontium அதில் உள்ளதாக இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐ டிசீஸ் சம்மந்தமானதுக்கு சட்டம் ஹெல்த்தில் ப்ராசஸ் பண்ண கால்சியம் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டமக் ரிலேட்டடுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அண்டு கால்சியம் டிஃபிஷியன்சிக்கு இதை வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. எப்படி நீங்கள் கால்சியம் சாண்டோஸ் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இல்லை. பட் இங்கே என்ன கான்செப்ட்னா நீங்கள் 1 கிராம் கால்சியம் சாண்டோஸ் டேப்லெட்டில் 400 மில்லிகிராம் கால்சியம் இருக்குது. பட் இது அது வந்து மேக்ரோ மாலிகூல், பட் இட்ஸ் மைக்ரோ மாலிகூல். ஸோ அந்த டோசேஜ் போகாமல் ஈவன் 65 மில்லிகிராம் 130 மில்லிகிராம் இஸ் டூயிங் த சேம் பர்பஸ். ஓரல் தான் எடுத்துக்கிறாங்க. பட் ஐட்ராப்ஸ் அது வச்சுருக்காங்க. பட் இப்போ ஐட்ராப்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நீங்கள் ஐ பிளைனஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஐ பிளைனஸ் இன்னைக்கு மார்க்கெட் இருக்கிறது வந்து இந்த டிஎஸ் நேச்சுரல், டிஎஸ் இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே ஹைட்ராக்சி மெத்தில் செல்லுலோஸ் ஆர் கார்பாக்சி மெத்தில் செல்லுலோஸ் விளக்கெண்ணெயிலிருந்து ஐசோலேட் பண்ணுறாங்க. பட் இங்கே வந்து ஒரு ஹெர்பல் இருக்குது. அந்த ஹெர்பல் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து கார்னியாவை ப்ரொடெக்ட் பண்ணுது. நீங்கள் யூஸ் பண்ணுற ஐட்ராப்ஸ் வந்து வாட்டரி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. இங்கே கார்னியாவுடைய இன்ஃப்ளமேஷனை வந்து கண்ட்ரோல் வி ஆர் டூயிங் த ஸ்டடி. அந்த டிஎம்பிங்கிற ஒரு பர்டிகுலர் கெமிக்கலை அது சப்ரஸ் பண்ணுது. இதுக்கு பேர் வந்து மேஜிக் ரெமடிஸ்க்கு போட்டு பாருங்க வரும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கண்ணில் வந்து கண்ணை தந்ததே கண்ணில் மண்ணு போடுறாங்க. இல்லை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே அதெல்லாம் என்னென்னா நாயுடுவின்னு ஒரு இலை இருக்குது. அதை கடிச்சு சாப்பிட்டு நீங்கள் கண்ணில் வந்து என்ன அடிப்பட்டாலும் வித்தின் 3 to 4 hours சரியாயிடும். ஸோ ஐ கன்ஜெக்டிவிட்டிஸ் எல்லாமே இது நல்லாவே வந்து சரி பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன சரி பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த லிவருக்கும் ஐக்கும் உண்டான சம்பந்தம் அந்த ரோடாக்சின் மெக்கானிசம் எல்லாருக்குமே தெரியும். எப்படி இதை ஓரலாக சாப்பிட்றதுனால இந்த கார்னியா ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். அது அந்த காம்பவுண்ட் ஐசோலேட் பண்ணி டூயிங் சம் ஸ்டடிஸ். ஸோ அப்போது இங்கே வந்து மேஜராக சித்தா சிஸ்டம் சைடில் வந்து இன்டர்னல் மெடிசின்ஸ்னு சொல்லி கொடுக்குற எல்லாமே ஒரு 32 டைப் இருக்குது. எல்லாமே வந்து ஓரல்லி டோசேஜ் தான். எனி ஐவி அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. அண்ட் தெர் இஸ் நோ எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின். அது அலோபதி தான் நம்மளை வந்து சேவ் பண்ணணும். இந்த பக்கம் எக்ஸ்டர்னல் மெடிசின், ஆயில் அப்ளிகேஷனு, அப்புறம் வந்து பருவம்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் மெத்தட்ஸ் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி அந்த கரோட்டட் ஆர்ட்ரிஸ் மாதிரியான கேஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். மெயினாக சித்தாவில் வந்து மெட்டல் பேஸ்டு ட்ரக்ஸ் கொண்டு இருக்குது. ஸோ அது வந்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், சித்தா ட்ரக்ஸ் சாப்பிட்டா கிட்னி காலியாகிடும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ இந்த நம்ம ட்ரக்கை ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுன்னா அந்த நாகப்பற்பம் அந்த ஜிங்க் ஆக்சைட் பண்ணும்போது ஜிங்கோட வெயிட்டே நமக்கு தெரியாது. ஸோ கம்ப்ளீட்லி வந்து ஒரு ஃப்ளஃபி மெட்டீரியலாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கிட்னியோட போரஸ் பாயிண்ட் மெயினாக தாண்டி வெளியில் போகாமல் உள்ளே வந்து செட்டில் ஆகிடும். அது இருக்க தான் செய்யுது. அந்த ட்ரக் ப்ரிப்பரேஷன் தான் அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். எலும்பூட்டி ஒரு ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு கால்சியம் பாஸ்பேட் இருக்கும்? அதாவது இப்போ நீங்கள் அந்த கால்சியம் பாஸ்பேட் போகணும்னா நீங்கள் கோ ஃபார் ஹைட்ராக்சி அப்படேட் சர்வீஸ். ஸோ நீங்கள் ஹைட்ராக்சி அப்படேட் பண்ணிட்டு கார்பாக்சி கார்பனேட் பேஸில் அப்படேட் பண்ணும்போது ஹவு எக்ஸாக்ட்லி வி ஆர் மெயின்டைனிங் த பாஸ்பேட் வெர்சஸ் கார்பனேட் ரேஷியோ. இந்த ஸ்டடி வி ஆர் டூயிங் சார். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் எலும்புட்டி ஹெர்பல் சொல்கிறீங்க, நம்ம இந்த சங்குமரை பற்றி எடுத்து கால்சியம் பாஸ்பேட் தான் பேஸ் காம்பவுண்ட் ஆகிருக்கு. ஹைட்ராக்சி அப்படேட் எல்லாரும் பண்ணுறாங்க. பட் வாட் வி ஆர் ட்ரை டு டூ இஸ் கால்சியம் கார்பனேட் கால்சைட் வந்து வி ஆர் ட்ரை டு மேக் அந்த ஹைட்ராக்சி அப்படேட் ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் சார். அந்த எலும்புட்டிங்கிறது 2 விஷயம் சார். ஒன்று வந்து இட் இஸ் என்ரிச்டு வித் கால்சியம்ங்கிறது இல்லை, பட் அங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரோகால்சியம் இஸ் கேப்பபிள் ஆஃப் மெயின்டைனிங் த கால்சியம் சேனல்ஸ் இன் அவர் பாடி. ஸோ இது ஒரு ஆர்பிட்ரரி மெக்கானிசம், பட் நாட் ஃபுல்லி எவால்வ்டு ஃப்ரம் சித்தா சிஸ்டம் ஆஃப் சயின்ஸ். இங்கே தாம்பரம் போகும்போது அடிக்கடி சித்த ஆராய்ச்சி எஸ் சார் என்ன யோசிச்சு நீங்கள் நல்ல முன்னுரை. தேங்க்யூ சார். இல்லை சார், கண்டிப்பாக எடுத்துக்கங்க. சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின் வந்து நீங்கள் ரொம்ப பயமாக இருந்தால் ஹெர்பலை மட்டும் எடுத்துக்கங்க. மெட்டல்லாம் பயமாக இருந்தால் எடுக்க வேணாம். ஹெர்பல் வந்து உங்களுக்கு பெருசாக எதுவும் பிரச்சனை கிடையாது. எஸ் சார், நேஷனல் ஆஃப் சித்தா இஸ் தேர். பட் நான் அங்கே இருந்தேன்னா அரும்பாக்கம் ரிசர்ச் சென்டருக்கு நான் அங்கே இருக்கேன். பட் இஃப் யூ கோ டு நேஷனல் ஆஃப் சித்தா இட்ஸ் லைக் அன் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு என்ஏபிஎஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஒரு நாளைக்கு 2000 பேஷண்ட்ஸ் அங்கே வர்றாங்க. நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ க்யூ இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா ஒரு நாள் போய் பாருங்கள். யூ வில் என்ன சொல்கிறேன், அப்படி என்ஜாய் பண்ணலாம் அந்த அட்மாஸ்பியர்.
என்ன தாம்பரம் சேவல் பிகாஸ் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்டர்னலாக வந்து மெயினாக வந்து நீ பெயின் இருக்கும், அது வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும், அந்த ஏஜ் ரிலேட்டடு அந்த விமன் ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் சைக்கிள் கொண்டு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெக்கானிசம் எடுத்துக்கலாம், டயலேட்டிவ் டைம் எடுத்துக்கலாம். நீங்கள் மெயினாக அலோபதி சாப்பிட்றத சாப்பிடலாம். நன்றி. தேங்க்யூ. இந்த சோலார் இந்த ரெனியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ், அதாவது ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ் தான் நம்மளால் இனிமேல் யூஸ் பண்ண போகணும் அப்படின்றத ரொம்ப ப்ராடாக அந்த அட்வைசரி கவுன்சிலில் தே ஹேவ் டு போர் அதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பட் இதற்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து சிலிக்கன் ஃபோட்டோவோல்டாய்க் மட்டும் பற்றி பேச போகிறேன். அதில் பர்டிகுலராக ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சோலார் சிஸ்டம்ஸ் தான் பேச போகிறேன். ஏன் அப்படின்னா இப்போது கரண்ட்டாக நம்ம வெளியில் எங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் சோலார் சிஸ்டம். இப்போ எத்தனை பேர் நீங்கள் அதனுடைய டிவைஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க, அல்ல அந்த டிவைஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இந்த டாப்பிக்கில் எனர்ஜி ரிசோர்ஸஸ் அப்படின்னு 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம், பிரைமரி அண்ட் செகண்டரி. இதுலேயே அகைன் இந்த கன்வென்ஷனல் என்னது, நான் கன்வென்ஷனல் என்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து ஃபிங்கர்ஸ் அந்த இதை வந்து எவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஷேடிங் எஃபெக்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்குன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் இந்த ஃபோட்டோ ஜெனரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸ்மூத்தாக இருக்க சர்ஃபேஸை ஒரு யூனிஃபார்ம் டெக்ஸ்சர் பண்ணுறோம், ரஃப் பண்ணுறோம். ஸோ இது இந்த கண்டிஷன் இந்த மாதிரி இந்த பிரமிடிக்கல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நல்லது. நீங்கள் ரஃப் பண்ணுறதுனா வேறு மாதிரி பண்ணலாம், பட் இதை அட்டைன் பண்ணுறதுனா ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி சர்ஃபேஸ் பண்ணும். இல்லைன்னா ஐ வில் ஷோ யூ இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டுமே தான் பண்ணுவோம் பேக் சர்ஃபேஸ். ஏன்னா சப்போஸ் இஃப் த லைட் இஸ் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் சைட் இட் ஷுட் நாட் கம் அவுட். இப்போ இந்த மாதிரி ரஃபாக இருந்ததுன்னா உள்ளே டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன் சேஃப்டி கொடுக்கும். 2 சைடுமே இட் ஷுட் பி லைக் தட். வெரி ஆகும். So we should keep as long as we can hold the performance. இது வந்து சிலிக்கன் வந்து இன்டைரக்டாங்க. இப்போ சிலிக்கன் மட்டும்தான் டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. இப்போ எதை ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா ஆப்டிக்கல் டிவைசஸ்க்கு டேரக்ட் பேங்க். பட் ஆனால் இது ஆப்டிக்கல் சன்லைட்டை மட்டும் தான் கேப்சர் பண்ணுது. கேப்சர் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் டிவைஸை தான் பண்ணிக்கிறோம். ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ அடுத்தது வந்து சஃபிஷியன்ட் ஆப்டிக்கல் திக்னஸ். நம்ம முன்னாடி சொல்கிறது இப்போ ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா வேவ்ல லைட் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி வெளியில் போகும். ஸோ அதனால் சஃபிஷியன்ட் ஆப்டிக்கல். When the sunlight hits the silicon in the wafer, photons transfer their energy to the electrons in the material. Electrons with increased energy tear away from the atoms, allowing them to move around the wafer. A controlled amount of boron has been added to the silicon in the wafer in a process called doping. Because of the boron doping, the silicon will easily get a positive charge. Similarly, the surface of the wafer is doped with phosphorus, and this part of the wafer becomes negatively charged. When electrons are torn through by the sunlight, the electrical field between the positive and the negative part of the wafer will catch them, and this will cause a current in an external circuit. The efficiency of a solar cell is a measure of how much of the energy from the sunlight hitting the solar cell that can be transferred into electrical energy. We will now look at how the solar cells are made at IFU, but first we need an introduction to how a solar cell works. This is a schematic of a solar cell. The grey area is the silicon wafer. The surface of the wafer is doped with phosphorus. The blue layer is an anti-reflection coating and covers most of the front surface of the solar cell. But to lead the electrons out of the wafer, a grid of metal contacts is placed on top of the anti-reflection coating. The metal penetrates the coating and contacts the silicon below. This is 3000 lux when arriving from the producer.
It needs to undergo several processing steps before it becomes the finished soda wafers, multicrystalline and monocrystalline. Multicrystalline means that the wafer consists of a number of crystals with different sizes and orientation. Solar cells based on multicrystalline wafers are not as efficient as those based on monocrystalline wafers, which contain only a single crystal. But monocrystalline wafers do not put the same demands on the fabrication process and are therefore easier and cheaper to fabricate. When the wafer is inspected and accepted for solar cell production, they are etched. After the etch process, the next step is to obtain an electrical field in the wafer, so the current may be generated when electrons are excited by sunlight. This is done by making a positive and a negative side of the wafer, or a so-called p-n junction. The wafer is based on overall producer. Participated in அது என்ன டிஃபைனேஷன் சொல்றாங்க அப்படின்னா a device that converts light energy into electrical energy அப்படின்றது தான் இது photovoltaic cell. நீங்கள் படித்த ஆர்டிக்கலில் நீங்கள் ஹீட்டை வச்சு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இன்டைரக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, டேரக்ட் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. தெர்மோஎலக்ட்ரிக்ஸ் வேறு. தெர்மோஎலக்ட்ரிக்ஸ் வந்து thermoelectric what I understood is waste heat. There is two different types of device. One is high temperature thermoelectrics, low temperature thermoelectrics. The factories level are waste. You put a small device that captures the actual secret effect, the effect. The combinations are the but if you data scavengers for the heat energy, electricity produce for the maybe I am not. The heat energy to convert to heat away to the near mass. Then that process is used to rotate. The engine started rotating. In the morning, I am not aware of direct conversion of electricity. I am not aware. அண்டத்திறன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இருக்கிற அத்தனையுமே ரெண்டாக பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலாம்? ஒரு 2 பேர் இன்டராக்டிவ் செஷன் எப்படி பிரிக்கலாம்? ரெண்டாக பிரிச்சா என்ன மாதிரி பிரிக்கலாம்? அது வெரி இம்பார்ட்டன்ட். அதர் வே யூ கேன் ஒன்லி கிளாசிஃபை டு 2 stuff. How do we classify? Living and non. Living and non-living. And then organic and inorganic. Organic and inorganic. Visible and non-visible. Big and small. Solid and closely covered. That is living and matter and energy. Whatever the things that you can visibly see and space occupy the volume of the matter. So, இன்னொரு part வந்து ஆட்டம் எனர்ஜி ரெண்டா பிரிச்சோம். ஸோ இது ரெண்டா பிரிக்கும் போது ஸோ இந்த மேட்டர் வந்து நீங்கள் சொன்னால் 4 நிலையில் சொல்லுவோம் இல்லையா? என்ன நிலையில் சொல்லுவோம்? சாலிட், திரவநிலை, திடநிலை, வாழ்நிலை, பிளாஸ்மா. 4 ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸ். நீங்கள் எந்த ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, ஓகே, வாட் எவர் மேட்டர் தட் எக்ஸிஸ்ட் இன் தி யூனிவர்ஸ், இந்த பிளானட் நீங்கள் என்டையர் அகண்ட எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு பார்ட்டிகல் எல்லாமே இருக்கும். அது என்ன பார்ட்டிகல் இருக்கும்? ஆட்டம். ஆட்டம் இஸ் த பில்டிங் பிளாக் ஆஃப் ஆல் த மேட்டர் இன் த யூனிவர்ஸ். இல்லையா? ஆற்றல் எடுத்துக்கிட்டா 2 வகையாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? நிறைய வகையாக பிரிக்கலாம். பட் பேசிக்காக
மொத்த ஆர்டிகல் சொல்லுவோம். Energy can be made created, not less than you can transform from one form to another form. ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மாற்றணும். மாற்றணும் என்ன தேவைப்படும்? மேட்டர் தேவைப்படும். கண்டிப்பா ஒரு ஜெனரேட் பண்ணாலும் சரி, நீங்க ஸ்டோர் பண்ணாலும் சரி, அதை நீங்க ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும் கண்டிப்பா ஒரு மேட்டர் தான் தேவைப்படும். ஒரு மேட்டர் தான் ஒரு ஃபார்ம் ஆஃப் மெட்டீரியல் நமக்கு வேணும். மெட்டீரியல் அதே மாதிரி இந்த மேட்டரை வந்து ஒரு ஃபார்முக்கு இன்னொரு ஃபார்முக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன தேவைப்படும்? எனர்ஜி தான் தேவைப்படும். எனர்ஜி தான் தேவைப்படும். ஸோ நம்ம அந்த மேட்டருக்கு தான் மெட்டீரியல். மெட்டீரியல் வந்து மேடம் ஆஃப் ஆட்டம்னு சொல்லுறோம். இந்த ஆட்டத்தை என்ன அரேஞ்ச்மெண்ட் பொறுத்து தான் நம்ம சொல்லுவோம். இது வந்து இடநிலை இருக்கு, திரவநிலை. ஒரு ஆட்டத்துக்கு டிஸ்டன்ஸ் ரொம்ப க்ளோஸாக கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னா அது வந்து சாலிடா மாறும். டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா லிக்விடா மாறும். ஃபர்தர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கேஸா வரும். வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் எதை எடுத்துக்கலாம்? தண்ணி இல்லை. தண்ணி திரவநிலையும் பார்க்கலாம், திரவநிலையும் பார்க்கலாம், நீங்க வாயு நிலையும் பார்க்கலாம். ஒன்றைக்கு நீங்க தட்பவெப்பநிலை மாறும்போது அது மாறும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்க எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து கடின வெண்மை திசு மீள்வதற்கான கால்சியம் பாஸ்பேட். இந்த கால்சியம் பாஸ்பேட் பற்றி பேசுறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இது வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி நம்ம சொல்றது இன்னொரு வாரத்தில் வந்து புதுசாக அதை உருவாக்கல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். நம்ம எல்லாருமே நானோ டெக்னாலஜி, நானோ சயின்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் தமிழ்ல? தமிழ்ல எல்லாருமே மீன் உண்ணும் அப்படின்னு சொல்றோம். அப்ப மைக்ரோ அப்படின்னு சொல்றோம். இது தமிழ் புத்தகம் இல்லையா? சில கலை சொற்களை உருவாக்கணும். ஸோ நீங்க நுண்மத்தோட நீங்க வந்து அதிநுண்மத்துக்கு அடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம்? அளவுக்கு போயிடும். ஸோ அதனாலதான் நாங்கள் வந்து அதிநுண்மம் வச்சோம். அதிநுண்ம அறிவியல், அதிநுண்ம அறிவியலும் அப்புறம் அதிநுண்ம தொழில்நுட்பம் கொண்டோம். ஸோ இது வந்து நேரம் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி சயின்ஸ் சிட்டியில் ஒரு கான்ஃபரன்ஸ் தான் இதை டைம் பண்ணும். அதிநுண்ம அறிவியல் அந்த அதிநுண்ம. ஸோ அதுக்கு கீழே போயிருந்தாலே அடுத்த அளவுக்கு போயிடும். அதுக்கு மேலே வந்தோம்னா நீங்கள் மீன் வந்து மைக்ரோவேவ் மீன் தான் சொல்லுவாங்க. மீன் பேர். ஸோ அந்த ரேஞ்சு தான் சொல்லுவோம். 10 to the power of -7 to -9 நானோமீட்டர் இல்லையா? ஸோ அதிலுள்ள பொருட்கள் அப்படின்னு நீங்க சொல்லும்போது நீங்க என்ன ரேஞ்ச் சொல்லுவீங்க? 10 power -9 to 1 to 100 நானோமீட்டர். கரெக்டா? அது கரெக்டா? 1 to 100 நானோமீட்டர் தானா? இது வரைக்கும் வந்து நினைச்சிட்டு இருக்கோம். பட் எதை வச்சு சொல்றோம்? இது அதிலும் அறிவியல் எதை வச்சுருக்கோம்? அந்த ரேஞ்ச் வந்து 1 to 100 நானோமீட்டர் வந்து ஒரு 30 years முன்னாடி நானோ டெக்னாலஜி இனிஷியேட்டிவ் அமெரிக்காவில் சொல்லுவாங்க. அதனால அந்த நம்பர் கரெக்டாக இல்லைங்க அடுத்ததுக்கு வருவோம். ஸோ முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இது வந்து இந்த டாப் எல்லாம் வந்து நம்ம கால்சியம் பாஸ்பேட் பற்றி பேச போகிறோம். இதெல்லாம் எங்க மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸ். இந்த எழுது. ஸோ பேசிக்காக வந்து நம்ம உலகத்தை பார்த்தோம்னா நிறைய பிசிக்கல் இல்லையா? பிசிக்கல் வந்து ரெண்டா பிரிச்சிடும். மென்மையான பிசிக்கல், கடினமான பிசிக்கல். There are 2 hard tissues in our body. அது எதுவா இருக்கும்? 2 hard tissues. கடினமான பிசிக்கல். போன் எலும்பும் பல்லும் தான் வந்து கடினமான பிசிக்கல்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு மெட்டீரியல் சொல்லும்போது இது வந்து அதாவது நீங்கள் ஒரு மெட்டீரியல் சொல்கிறோம், அல்லது காம்பவுண்ட் சொல்கிறோம், காம்பவுண்ட் இன்சர்ட் சொல்கிறோம், காம்பவுண்ட் சொல்கிறோம் இல்லையா? காம்பவுண்ட் சொல்கிறோம். இப்போ நீங்கள் மிக்சர் காம்பவுண்ட் தமிழ் வருது, காம்பவுண்ட் தான் தமிழ் வருது. தொகுப்பு சேர்மம். அப்ப காம்பவுண்டுக்கும் காம்பவுண்டுக்கும் டிஃபரன்ஸ் வரும் இல்ல? அது இல்ல யாரும் ஸ்லைட் ஆகல. ஓகே, நானே சொல்லிடுறேன். ஸோ நம்ம சேர்மங்கள் சொல்லுவோம். சேர்மங்கள் சொல்லுன்னா எங்க வேலையில நம்ம பார்க்கலாம். அதாவது இங்கிலீஷ்ல நம்ம சயின்ஸோட புரியும் மெடிக்கல் லாங்குவேஜ் புரியும்போது மெட்டீரியல்
பீரியட் இது ஒவ்வொன்றையும் ஒரு எலமெண்ட் சொல்றோம் இல்லையா? எத்தனை எலமெண்ட் இருக்கு பீரியட்? 115 எலமெண்ட். ஸோ பட் 115 எலமெண்ட் ஒரு 2 எலமெண்ட் எடுத்து காம்பவுண்டா ஃபார்ம் பண்ணுறீங்க, ஒரு சேர்மங்களா ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதை காம்பவுண்ட். ஸோ அந்த காம்பவுண்ட் மீன்ஸ் அந்த காம்பவுண்டாகவும் வச்சுக்கலாம், மிக்சராகவும் வச்சுக்கலாம், கலவையாகவும் வச்சுக்கலாம், சேர்மங்களாகவும் வச்சுக்கலாம். கலவைக்கும் சேர்மங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஆகுது? என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. இல்லை, கலவையாக இருக்கும்போது ரெண்டு மிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் ஒரு கட்டடத்துக்கு போறீங்க, அவங்க சிமெண்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. வாட்டர் ஆட் பண்ணுற வரைக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது, அது கலவை. இல்லை கடையில் மிக்சர் வாங்குறீங்க, இது கடலமாக இருக்கும், பூஞ்சி இருக்கும், கேரட் இருக்கும், அதில் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்காது, அதுதான் மிக்சர். ரைட். பட் காம்பவுண்டாக மாறும்போது ஒரு எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி சேர்ந்து பண்ணணும். ஆனால் அது காம்பவுண்டாக மாறும்போது இன்ட்ராக்ஷன் டவுன் டு த லெவல் ஆஃப் ஆட்டம். அணுவும் சேர்ந்து கெமிக்கலி பாண்டட் டிஃபரண்ட் சேர்மங்களாக மாறுது. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காம்பவுண்ட் சேர்ந்துருக்கீங்க வேற சோடியம் குளோரைட் இல்லை, வாட்டர் மாலிகுல் வெறும் ஒரு காம்பவுண்ட் இல்லையா? அது எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டு வாயுநிலையில் இருக்கிற சேர்த்துன்னா ஒரு திரவநிலை வரும். அதே மாதிரி ஒரு திரவநிலையும் ஒரு வாயுநிலையை எடுத்துக்கிட்டா ஒரு திரவநிலையாக மாறும். சோடியம் குளோரைட் solution for some complex problem எப்படி பண்ணுன்னு படிப்பீங்க. ஸோ அதோட அனலாக்ஸ் தான் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ். ஸோ if you have a data, so you have to find out the mathematical relationship between the data. So the mathematical relationship identify பண்ணிட்டா, and again if you